எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனில் இருக்கிற பட்டர் ஃப்ரூட் மரத்தில் பட்டர் ஃப்ரூட் பறிக்க போகிறோம். வெண்ணெய்ப்பழம் இங்கெல்லாம் இருக்குதுங்க, அது ஃபுல்லாக இருக்குது. இப்போ பையன் பறிக்க போகிறான். பரிசாமி பெருசாக இருக்கிறது பறி. இருக்கு அது இது இந்த ரெண்டும் பற்றி இது எனக்கு அன்னைக்கு எடுக்கணும். அது கொண்டங்களை பாருங்கள், எவ்வளோ பட்டர் ஃப்ரூட் இன்றைக்கி பறிச்சிருக்கிறோம். இன்னும் சின்ன சின்ன காயெல்லாம் நிறைய இருக்குது இந்த நேரத்தில். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறமா பறிக்கலாங்க. ஒரு 4 நாள் வச்சா அதெல்லாம் பழம் ஆயிருங்க. பாருங்க எத்தனை நாய் இருக்குது எங்கள் வாசலில் காவலுக்கு. இந்தடா சாமி, இந்தா ஹலோ 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 ஹலோ. பையன் போயிட்டு வந்தால் எல்லாரும் பின்னாடியே வந்துடுவாங்க. இன்னும் 5-6 குட்டி வெளியே போயிருக்குது. கூப்பிட்டா இப்போ வரும் பாருங்க. பாருங்க எப்படி வருது. கறியாட்ட நொல்லு. అది ఎలా దొడదాయో తీగ. క్యాచ్ 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 కరియా క్యాచ్ క్యాచ్ డే ఎగర. பாருங்க, பறிக்கும் போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. பாருங்கள், எல்லாம் அப்படியே பழுக்க போகுது. ஒரு 2-3 நாள் வச்சா அப்படியே நல்லா பழுத்துரும், கொலன்னு ஆயிருங்க. அப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த விதையை மட்டும் எடுத்துட்டு இந்த சதையெல்லாம் எடுத்து ஜூஸ் போட வேண்டியது தான். 4-5 நாளைக்கு முன்னாடி மரத்துலேருந்து எங்கள் பையன் பறித்து கொடுத்தாங்க இல்லைங்க, அது வந்து பறித்து கொடுத்தான். அது எல்லாம் அப்படியே வச்சுருந்தோம். இப்போ எல்லாம் பழுத்துருச்சுங்க. ஒரு 5-6 பழம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போல்லாம் பழமாயிடுச்சுங்க. பாருங்கள், எல்லாம் அப்படியே கொலன்னு ஆயிடுச்சு. எல்லாம் இப்படி அமர்த்தி பார்த்தா கொஞ்சம் கொலன்னு இருக்கணுங்க. பாருங்கள், எல்லாமே பழுத்துருச்சு. இப்போ இது ஜூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது அப்படியே சுற்றி கொஞ்சம் அறுத்து எடுத்துட்டா உள்ளே பெருசாக ஒரு விதை இருக்குங்க, அதை அப்படியே எடுத்துடலாம். இப்படி ஒரு திருவுனா அப்படியே வந்துருங்க. பாருங்கள், உள்ள விதை எப்படி இருக்குதுன்னு பெருசாக இருக்குங்க விதை. இது எடுத்து போட்டுருவோனுங்க. போட்டுட்டு இந்த மேலோடு இருக்கிறதெல்லாம் எப்படி கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோனுங்க. ஸ்பூன் போட்டு, இல்லைன்னா துவர அடிக்கும், துவர்க்கும். அப்புறம் இந்த ஸ்பூன் வச்சு இப்படியே எடுத்தால் புல் அப்படியே பழம் வெண்ணெய் மாதிரி வந்துடுங்க. அதுக்கு தான் வெண்ணெய் பழம்னு சொல்கிறாங்க.
பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கணும். புல்லு நோண்டி எடுத்துடலாம். ஒரு 2 பழம் போட்டால் போதுங்க, ஒரு 3 ஜூஸ் ஆகுங்க. ரொம்ப சக்தி இருக்குதுங்க இதில், பயங்கரமான சக்தி, எல்லா சக்தியும் இருக்குதுங்க இதில். இரும்பு சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, எல்லா சத்தும் இருக்குதுங்க. ரொம்ப நல்லது. வயிற்றில் புள்ளைய வச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் இது சாப்பிட்டாலும் ஜூஸ் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு பழத்துக்கு இத்தனை ஆயிருக்குதுங்க. இன்னொரு பழம் கட் பண்ணி போட்டால் சரியாக போகும். இந்த கொட்டையே நட்டு வச்சா அப்படியே செடி வந்துடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் திரும்ப 2 செடி வந்திருக்குதுங்க. நல்லா ஒரு 2 அடி 2.5 அடிக்கு வந்திருக்குது. போன தடவை எடுத்து வச்ச பழம் போன வருஷம், அதுலேருந்து அப்படியே முளைச்சி வந்துருச்சுங்க. இந்த வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நாற்றை போட்டுருங்க, நாற்று நட்டுடலாம். இடம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை யாராவது வேணும்னாலும் கொடுத்துக்கலாங்க. புண்ணியமாவது கிடைக்கும். இடம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம். நாங்கள் அப்படி தான் போட்டு வச்சுருக்குறோம். 2 செடி வந்திருக்குது, பெருசு பெருசாக ஆகிருக்குதுங்க. இப்போது அப்படியே நுங்கு மாதிரி வந்துடுதுங்க. ஜாஸ்தி பழம் வாங்கிட்டா எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஜூஸ் போட்டுட்டு பாக்கியெல்லாம் இதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு ஒரு டப்பியில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், பீசரில் வச்சிடலாங்க. இல்லை வெளியே கூட வச்சிடலாம். 2-3 நாளைக்கு ஆகும்னா வெளியே கூட வச்சிடலாம். இல்லை ஜாஸ்தி நாள் ஆகும்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க. நீங்கள் வேணுங்கிற போது ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாம், ஜூஸ் பண்ணி குடிக்கலாங்க. வேஸ்ட்டெல்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆகாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பால் ஊற்றி செய்யணுங்க. அப்புறம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிருங்க, கருப்பாக ஆயிரும், அழுகிரும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில். சரி, ஜூஸ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறாங்க. ஒரு 9 பழம் பழுத்து இருந்ததுங்க. அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள், இந்த விதை அப்படியே வச்சுட்டு ஒரு வாரம் வெளியே வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் மண்ணில் நட்டிங்கன்னா நல்லா முளைக்க வருங்க, முளைப்பு திறன் நல்லா வரும். இப்போவே நட்டிங்கன்னா அழுகிருங்க. அதனால் நீங்கள் ஒரு வாரம் வெளியே வைங்க, காத்தோட்டமாக. ஒரு 4 ஜூஸ் தேவைப்படுதுங்க. இன்றைக்கி 4 ஜூஸ் போட்டுட்டு பாக்கியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் வேணுங்கிற போது போட்டு குடிச்சிக்கலாம். பட்டர் ஃப்ரூட் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போடலாங்க. இது கூட 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ போட்டு ஆட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்குங்க. இப்போ பால் ஊற்றி ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணால் அவ்வளோ ஊற்றுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. பால் நிறைய ஊற்றினா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும், க்ரீம் மாதிரி.
வீட்லேயே பழம் கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, குடிங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க ஜூஸ் குடிக்கலாம். நான் குடிக்கிறேன், டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கு எல்லாம் கொடுங்க, செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து எல்லாம் இருக்குதுங்க. கால்சியம், ஐரன் அந்த மாதிரி சத்து எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் குடிங்க, பசங்களுக்கு கொடுங்க, எல்லாம் நல்லா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுத்தா அப்படியே சூப்பராக இருக்குங்க. வயிற்றுக்கு நல்லா அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குங்க.